Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. PM Film International VV அருண்குமார் தயாரிப்பில் கோயிலி ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியின் போது சாத்தான்குளம் மினிஸ்டர் ஜெயராஜ் பெனிக்ஸ் அப்பா 24 மணி நேரம் பிரேக்கிங் நியூஸ் போட்டு அதை கிளின்னு நம்ம ஊடகங்கள் முழுக்க குளிச்சு. ஏன்னா அது எடப்பாடி பழனிசாமி 2021 இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு இந்த நிமிஷம் வரைக்கும் 28 லாக்அப் டெத். ராஜினாமா பண்ணிட்டு போங்க, நமக்கு கீழே இருக்கிற போலீஸ் தான் அடிச்சு கொண்டு இருக்கான். ஆத்தான்குளம் போலீஸ் அன்னைக்கு இருந்து எடப்பாடி பழனிசாமி போலீஸ் அடிச்சு கொண்டுச்சுன்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு ஸ்டாலின் போலீஸ் தானே அடிச்சு கொண்டு இருக்குல்ல. ராஜினாமா பண்ணுங்க. 7ஆம் தேதி ஒரு சுற்றுப்பயணத்தை தொடங்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோவையில் ஆரம்பித்து தந்தை மாவட்டத்தில் பல்வேறு மாவட்டங்களுடைய சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்கிறார். இந்த சுற்றுப்பயணம் எந்த அளவுக்கு கை கொடுக்கும் நினைக்கிறீங்க? பூதம் சங்கி, இந்த சங்கி வழியில முதலமைச்சர் ரோட் ஷோ நடத்தினார். அது எந்த அளவுக்கு திமுக உதவிகரமா இருக்கும், அதை விட ஒரு படி மேலேயே இவருடைய பயணம் உதவிகரமா இருக்கும். கூட்டணி கட்டமைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? யார் வருவாங்க நினைக்கிறீங்க? புரியல, யார் வரணும்னு நீங்க விரும்புறீங்க? தயவு பண்ணி அது சொல்லுங்களேன். நான் எனக்கு புரிஞ்ச இவங்க ரெண்டு பேர் போதுமா? அதிமுக பாஜக மட்டும் போதும். பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் இன்டாக்டா இருக்கு. அதுக்கு யார் வருவாங்கன்னா வந்தவங்களுக்கு லாபம், வரலன்னா அவங்களுக்கு தான் நஷ்டம். ஓபிஎஸ் உடைய ஆதரவுலாம் வேண்டாம். இப்போ இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர் பல பேர் நாங்கள் சென்ட்ரல் சர்வீஸ்க்கு போகிறோம், எங்களை ரிலீவ் பண்ணுங்கன்னு எழுதி கொடுத்துருக்காங்க சிஎஸ்ட. என்ன காரணம்னா, இந்த 4 வருஷம் இவங்க கூட இருந்து இவங்க பண்ண தப்புகளுக்கு துணை போயிட்டோம், எங்களை விட்டுறா, நான் டெல்லிக்கு போகிறேன்னு எழுதி கொடுத்துருக்காங்க. வணக்கம் சார். வணக்கங்க. தமிழ்நாட்டில் தொடர்ந்து இந்த லாக்அப் மரணங்கள் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கு. தலித் சமுதாய மக்கள் மீதான அடக்குமுறைகள், வன்முறைகளும் நடந்துட்டு இருக்குன்னு இன்னைக்கு கூட திருமாவளவர்கள் அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்காரு. இந்த காவல் நிலைய மரணங்களா இருக்கட்டும், இல்லை குறிப்பிட்ட சமூகம் மீதான தாக்குதல்கள், வன்முறைகள், இது எப்படி பாக்குறீங்க? இதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு சிலரால வைக்கப்படுற குற்றச்சாட்டு என்னன்னா, காவல்துறையில இருக்கக்கூடிய அந்த ஒரு சாதி ஆதிக்க மனநிலை, அப்படி இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரிகள், அவங்களால நடக்கக்கூடிய விஷயங்கள் இது, அதனால ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் நம்ம குறை சொல்லிட முடியாது அப்படிங்கிற வாதமும் முன்வைக்கப்படுது. ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் காவல்துறையின்ட்டு ஒரு ஆட்டோக்ராட்டிக் மனப்பான்மை இருக்கு. அங்கொன்று இங்கொன்று எங்கேயாவது ஒரு இடத்துல கூப்பிட்டு போவாங்க. நீங்கள் மயிலே இறகு போடனா போடாது. சினிமாவில் கூட ஒரு சினிமாவில் சத்யராஜ் சொல்லுவான், மயிலே இறகு போடனா போடாது, எட்டி மிச்சாதான் வரும்னா. அது மாதிரி ஏதோ கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணால் உண்மையை கொண்டுன்ற நிலைமை இருந்தது. இப்போ அது ஓவராக போச்சு, எக்ஸஸ் ஆகிடுச்சு. நீங்கள் உதாரணமாக எடப்பாடி பழனிசாமி ஆட்சியின் போது சாத்தான்குளம் மினிஸ்டர் ஜெயராஜ் பெனிக்ஸ் அப்பா பையன், ஒரே ஒரு பெரிய அளவில் 24 மணி நேரம் பிரேக்கிங் நியூஸ் போட்டு அதை கிளின்னு நம்ம ஊடகங்கள் முழுக்க கிழிச்சதா இல்லையா? ஏன்னா அது எடப்பாடி பழனிசாமி, அவர் அதை சிபிஐக்கு விட்டார். அதில் இருந்து ஒரு ஆள் கூட, இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ அத்தனை பேரும் இன்னும் ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கான். ட்ரையல் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு 2021 இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு இந்த நிமிஷம் வரைக்கும் 28 லாக்அப் டெத். 28 லாக்அப் டெத். யாராவது சொல்றீங்களா? எந்த சேனலாவது டெய்லி விவாதம் பண்றீங்களா? எப்படி இவ்வளோ லாக்அப் டெத் வருது? போலீஸுக்கு எப்படி இவ்வளோ தைரியம் வந்தது? கூட்டிட்டு போய் நீ விசாரணை பண்ணி அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணு, கேஸை போடு, அடிச்சு கொள்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? அடிச்சு கொள்ள சொல்லி உங்க முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னாரா? எல்லாத்துக்கும் ஸ்டாலின் தான் பொறுப்பே இருக்கணும், ஸ்டாலின் ராஜினாமா பண்ணணும். எத்தனையோ சேனல் இருக்குல்ல, உங்கள் ஐபிசியில் உட்காந்துட்டு அடுத்த சேனல் பேரை சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தெரியல. சொல்லலான்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும், சாயந்தரம் வரிசையாக 7 மணிக்கு ஆரம்பித்தா ராத்திரி 10 மணி வரைக்கும் கூக்குரல் போட்டுக்கிட்டு இருக்கிற சேனல்ஸ் இருக்குல்ல. விவாதம் பண்ணாங்களா? ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? மாமியார் உடைச்சா மண் குடம், மருமக உடைச்சா பொன் குடமா? அன்றைக்கி நடந்து ஒரே லாக்அப் டெத்து, இன்றைக்கி 28 டெத்து. நீங்கள் இப்போ அந்த சிவகங்கை சொன்னீங்க, அதுதான் சொல்ல வரேன். அவன் அந்த மடப்புறம் கோவிலில் ஏதோ வேலை பார்க்குறவன், நகை திருடு போச்சுன்றது கம்ப்ளைண்ட்டு. திருபுவனம் போலீஸ் நினைக்கிறேன், கூப்பிட்டு போய் விசாரிக்கிறாங்க. அவன் நீங்கள் தப்பு பண்ணுறவன், கொலை பண்ணுறவன், கொள்ளை அடிக்கிறவன், போதை மருந்து கடத்துறவன் எவனாக இருக்கட்டும், அவனை ஜாதி அடிப்படையிலே பார்க்காதீங்க, மத அடிப்படையிலே பார்க்காதீங்க. தவறு பண்ணுறவன் ஒரு இது ஜாஃபர் சாதிக் அப்படின்னு ஒருத்தன் மெத்தப்பட்டவன் கடத்தினான், பல்லாயிரம் கோடிக்கு திமுக நிர்வாகியாக இருந்தான். என்ன அதுக்காக இஸ்லாமிய சமுதாயம்னு சொல்ல முடியுமா? அவன் இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவன், அதில் இருக்கிற ஒரு புல்லுருவி அவன். அது மாதிரி அவன் தாழ்த்தப்பட்ட சமுதாயமா எந்த சமுதாயமா வேற விஷயம். அவனை கூட்டு போய் முறையாக விசாரித்து அவன் தப்பு பண்ணியிருந்தால் அவனை
அவன் பேரில் கேஸை போட வேண்டியது உன்னுடைய கடமை. ஆனால் அந்த மடப்புறம் கோவிலுக்கு பின்னாடி, மடத்துக்கு பின்னாடி இருக்கிற மாட்டு தொழுவத்தில் வச்சு அவனை அடிக்கிறாங்க, கடுமையாக அடிக்கிறாங்க. ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் எனக்கு கிடச்ச தகவல் என்னென்னா, அவன் கடைசி வரைக்கும் நான் திருடலன்னு சொல்கிறான். நீ கொலை பண்ணவங்க கூட நான் கொலை பண்ணலன்னு சொல்லுவான். அது வேறு விஷயம். அங்கே எங்கே எக்ஸஸ் ஆகுதுன்னா, டேய் நீ தான் திருடி இருக்க, நீ திருடின நகையெல்லாம் இந்த பக்கம் திருபுவனத்தில் இவன்கிட்ட கொடுத்தேன் வித்தேன்னு சொல்லு, அந்த பக்கம் அந்த ஊரில் அவன்கிட்ட. இவங்க போலீஸ் ஒரு சில ஆட்களை மார்க் பண்ணி, இந்த மார்வாடியோ இல்லை வடகு கடைக்காரனையோ நகை கடைக்காரனையோ மார்க் பண்ணி அங்கே கொண்டு வித்தேன்னு சொல்லிடான்னு சொல்லி அடிக்கிறாங்க. அவன் திருடவே இல்லைன்னு சொல்கிறவனை திருடின நகையை எங்கெங்கே வச்சு வித்தேன்னு சொல்லுடான்னு சொல்லி அடிச்சு விட்டு தான் அவன் மாட்டேங்கிறான், செத்து போயிட்டான். ஆனால் இன்னைக்கு இதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடி இந்த 4 வருஷம் ஆட்சியில் சமூக விரோதிகளுக்கு பயங்கிறதே இல்லாமல் போச்சு. எந்த குற்றம் வேணாலும் இருக்கட்டும், அது கொலையாக இருக்கட்டும், கொள்ளையாக இருக்கட்டும், போதை மருந்து கடத்தட்டும், அது சமூக விரோதிகளுக்கு மட்டும் இல்லை. இந்த காவல்துறைன்னு சொல்கிறீங்க பாருங்கள், அரசாங்கத்தில் அதிகாரிகள் கூட இருக்கிற அரசியல்வாதி 10 ரூபா வாங்க சொன்னால் அவன் 20 ரூபாயை வாங்கி அவன் 10 எடுத்துகிட்டு அரசியல்வாதிகளுக்கு 10 ரூபா கொடுப்பான். பட் இங்கே காவல்துறையிலையும் மற்றவங்களுக்கும் நம்மளை யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற எண்ணம் வந்துடுச்சு. நான் இதை ஒரு காழ்ப்புணர்ச்சியோடையோ இல்லை வெறுப்புலையோ சொல்லலை. எந்த குற்றம் நடந்தாலும் அதில் ஏதாவது ஒரு ஆளுங்கட்சிக்காரன் இருக்கு, மேலே இருக்கிறவங்க அவனை பார்த்து நடத்து, அதில் அவனுக்கு பார்த்து சலுகை காட்டுன்னு காவல்துறையை பார்த்து சொல்கிறாங்க. அவங்க அதுக்கேற்ற மாதிரி நடக்கிறாங்க. இப்போ நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையிலேயே ஒருத்தனை பிடிச்சாங்க, கேஸை போட்டாங்க, அவனுக்கு 30 வருஷம் தண்டனைலாம் கொடுத்தாங்க. ஆனால் அவனை இயக்கின சார் யாருன்னு சொல்லாமே அவரை காப்பாற்றி விட்டாங்கல்ல. அப்போ அதுக்கு போலீஸ் துணை போகுது இல்லை, இந்த சிட்டி கமிஷனர் துணை போயிருக்காருல்ல. அப்போ இந்த போலீஸ்காரங்களுக்கு என்ன வருதுன்னா, இவங்க சொல்கிறத நாம் கேட்குறோம், நாம் தப்பு பண்ணால் இவங்க நம்மளை காப்பாற்றுவாங்கிற எண்ணம் வந்துடுச்சு. அந்த எண்ணத்தினுடைய விளைவு தான் இது மாதிரி. இப்போ 28 லாக்அப் டெத்துக்கு பொறுப்பேற்று இன்றைய முதலமைச்சர் ராஜினாமா பண்ணுவாரா? அவர் எதிர்க்கட்சியாக இருந்த வரைக்கும் எந்த ஒரு சின்ன சம்பவமாக இருந்தாலும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா செய்ய வேண்டும் சொல்லிட்டு இருந்தார்ல, ரோடாக கத்திக்கிட்டு இருந்தாங்களே. இப்போ செய்ய சொல்லுங்கள். 28வது லாக்அப் டெத்து செய்வாங்க, ராஜினாமா பண்ணிட்டு போங்க. நமக்கு கீழே இருக்கிற போலீஸ் தான் அடித்து கொண்டு இருக்கான். சாத்தான்குளம் போலீஸ் அன்னைக்கு இருந்த எடப்பாடி பழனிசாமி போலீஸ் அடித்து கொண்டுச்சுன்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு ஸ்டாலின் போலீஸ் தானே அடிச்சு கொண்டு இருக்குல்ல. ராஜினாமா பண்ணுங்க. யார் ஆட்சி இருந்தாலும் துரதிருஷ்டவசமான சம்பவம் நடக்கிறது இயல்பு, உடனடியான நடவடிக்கை எடுக்கணும். நாங்க இப்ப நீங்க குறிப்பிட்ட அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குல இருந்து அங்க கைது செய்யப்பட்ட நபர் யார் அந்த விசாரணை கேள்வி எழுப்பப்பட்டாலும் அங்க அமைக்கப்பட்ட விசாரணை குழுவே அப்படி ஒருத்தர் இல்ல அப்படின்னு குறிப்பிட்டு உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகாகவும் யார் அந்த சாருங்கிறது சட்டத்துக்கு நீதிமன்றத்துக்கே எதிரான ஒரு கேள்வி. அப்படி ஒரு ஆளே இல்ல, சட்ட நடவடிக்கை எடுத்தாச்சு, அவருக்கு உரிய தண்டனை கொடுத்தாது. இது மாதிரி என்ன சம்பவங்கள் நடந்தாலும் உடனுக்குடனே நடவடிக்கை எடுக்கப்படுது இல்லையா? அப்படி அங்க நடந்ததா, இங்கே நாங்க எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒன்று கேட்குறேன், விசாரணை குழுன்னு ஒரு 3 பெண் ஐபிஎஸ் ஆஃபீஸரை போட்டாங்கல்ல, அவங்க தான் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாங்க. அந்த சார்ஜ் ஷீட்டில் எங்கேயாவது யார் அந்த சார்னு ஒரு கேரக்டர் இல்லைன்னு இருக்கான்னு எனக்கு தயவு பண்ணி சார்ஜ் ஷீட்டை படிச்சுட்டு சொல்லுங்கள், படிச்சுட்டு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் போகிற போக்கில் சொல்லிட்டு போயிட்டீங்க. அந்த வக்கீல் சொல்கிறாங்க, வக்கீல் நீங்கள் என்னுடைய வக்கீல் 1000 சொல்லுவான் பொய், அதை நாம் பொய்யாமையா நாம் தான் வெரிஃபை பண்ணோம். நீங்கள் சார்ஜ் ஷீட்டில் அங்கே எஃப்ஐஆரில் என்ன இருக்குது, அருண் முதலையே சொல்லிட்டாரு யாரும் கிடையாது, இவன் ஒருத்தர் தான் ஒரே ஒரு அக்யூஸ்டுன்னு. அதை வச்சு இவங்களும் நீங்கள் என்ன தான் கோர்ட்டே இந்த 3 பேரையும் போட்டிருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குற ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அப்படி தான் கேஸை கொண்டு போகிறாங்க. அப்படி தான் கொண்டு போனாங்க, ஒரே ஒருத்தரை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க. எங்கேயாவது சார்ஜ் ஷீட்டில் ஞானசேகரனை தவிர வேறு குற்றவாளி இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. நல்லா கேட்டுங்க, ஆன் த ஸ்பாட்டில் அந்த பொண்ணை மொலஸ்ட் பண்ணும்போதோ, அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடக்கும்போதோ, அந்த பொண்ணை வீடியோ எடுக்கும்போதோ வேறு யாரும் இல்லைன்னு வேணால் சொல்லியிருக்கலாம். ஆனால் சார்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போமா, சார் பேசிக்கிட்டு இருக்கேன், சார்கிட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி போமான்னு இவன் பேசினான்னு அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட்ல சொல்லி, அது யார் சொல்றது? அவன் 3 ஃபோன் வச்சிருக்கான், ஏதோ ஒரு ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்தா மீதி 2 ஃபோன் வேலை செய்யும்ல. மிரட்டுறதுக்காக சும்மா காலேஜில் இருக்கவங்களோட பேசிக்கிறதுக்காக. இல்ல இது என்ன விளையாட்டு வியாபாரமா? என்ன மிரட்டுறது? நீ தைரியமா உள்ள போய் அந்த பொண்ணுனுடைய லவ்வரை அடிச்சு விரட்டிட்டு அந்த பொண்ணை அசிங்கப்படுத்திட்டு இவ்வளவு தைரியமா இருந்தவன் இதை சொல்லி தான் அந்த பொண்ணை மிரட்ட போறியா? இல்லை இதை சொன்னாதான் அந்த பொண்ணு ஏற்கனவே அது மிரண்டு போய் நிற்குதே. நீ பண்ண அயோக்கியத்தனத்தால் அவளுடைய வாழ்க்கையை சீரழிஞ்சு அயோக்கியத்தனத்தால் நிற்கிறா, அசிங்கப்பட்டு நிற்கிறா. அசிங்கப்பட்டு நிற்கிறவளை எதுக்கு மிரட்டணும்? மிரட்ட வேண்டிய காரணம் அது சார் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சார்னு சொன்னால் அவள் பயந்துருவாளா? இல்லை
அவதான் மிரட்சியில் இருக்கா. தடயவியல் நிபுணர்களோட எல்லா சைபர் எல்லாமே ஆக்டிவிட்டிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த தீர்ப்பு வந்திருக்கு. இதுக்கு மேலேயும் இதுல ஒரு கொஸ்டின் கேட்கறதுங்கிறது நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரான ஒரு நடவடிக்கை, விமர்சிக்கிறது செயல்னு சொல்றாங்க. நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானதோ அல்ல அந்த நீதிபதி ராஜலட்சுமி சொன்னது தப்புன்னு சொல்றது தகுதியானது கிடையாது, சொல்லவும் கூடாது. அந்த நீதிமன்றம் எதை விசாரிக்க மறந்து விட்டது அல்லது தவிர்த்து விட்டதுன்றது சொல்றதுல எந்த விதமான நீதிமன்ற அவமதிப்பும் கிடையாது, நீதிக்கு புறமானதும் கிடையாது. நீங்க இவங்க இப்ப தப்பிச்சிருக்கலாம். இவங்களுக்கு சப்பக்கட்டு கட்டுறதுக்குன்னு ஒரு பெண் ஒரு நிறுவனம் நடத்துறாங்க. அந்த நிறுவனத்தில் பல பேர் இருக்காங்க, பல வேலைகளை அவங்க தான் செய்கிறாங்க. இவங்க அத்தனை பேரும் அடுத்த ஜூன் மாதம் உள்ளே போவாங்க. அன்னைக்கு இப்போ இருக்கிற ஸ்டாலினோ அவருடைய மகனோ இவங்களை காப்பாற்றவே முடியாது. இன்னைக்கு இருக்கிற கமிஷனர் அருண்லேருந்து சொல்கிறேன், இந்த ஞானசேகரன் விவகாரத்தில் யார் யார் சார்களாக இருந்தாங்களோ அவங்களும் தப்பிக்க முடியாது, இங்கே இருக்கிற கமிஷனரும் தப்பிக்க முடியாது. நேற்று உளுந்தூர்பேட்டையில் கூட எடப்பாடி பழனிசாமி பேசும்போது பேசுகிறாரு, நான் பழைய எடப்பாடி பழனிசாமி இல்லை, எனக்கு எல்லாம் தெரியும், இப்போ இருக்கிறவங்க புதுசுன்னு. இவங்கெல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அவர் வந்த புதுசில் எல்லாருக்கும் நம்ம தலையாட்டிகிட்டு இருந்தார், அட்ஜஸ்ட் பண்ணி போவார்னு. நான் ஆஸ் எ ஜேர்னலிஸ்ட் என்னுடைய பார்வையில் அவரை பார்த்தா திரும்ப அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா ஆட்சி அதிகாரத்தை வச்சு அயோக்கியத்தனம் பண்ண அத்தனை பேரையும் ஸ்பேர் பண்ண மாட்டார், உள்ளே வச்சே தீர்வார் அப்படின்னு நான் நம்புகிறேன். நடக்காமல் போனால் அது வேறு விஷயம், இது என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா நேற்று அவருடைய பேச்சை பார்த்தேன், அவர் சொல்கிறத பார்த்தா ஒருத்தனையும் விட மாட்டேங்கிறாரு. நிச்சயமாக திமுக திரும்ப ஆட்சிக்கு வரப்போகிறதில்ல. என்ன காரணம்னா, நீங்கள் வெளியே போய் நின்று ஆலந்தூர் மார்க்கெட்டில் பாருங்கள், ஆலந்தூர் பாரதியும் இங்கே இருக்கிற அன்பரச மந்திரியும் என்ன கழுவி ஊற்றுறாங்கன்னு தெரியும். மக்கள் வெறுப்படைஞ்சு போயிட்டாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் கொடுமை என்னென்னா, காவல்துறையில் தப்பு பண்ணுறவங்க இருக்காங்க, ஆனால் காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கே உயிருக்கு பாதுகாப்பாக இல்லாத நிலைமையும் இந்த 4 வருஷம் ஆட்சியில் இருக்கு. அடுத்த ஜூன் மாதம் ஆட்சி மாறும், அப்போ இவங்க மேலாம் நடவடிக்கை கண்டிப்பா பாயும்னு சொல்றீங்க. ஆனா அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கான்னு பார்க்கணும். நம்ம முதல்ல பேசின மாதிரி அங்க ஒரு மிகப்பெரிய பலமான இன்டாக்டான ஒரு கூட்டணி இருக்கு. இங்க அதிமுக பாஜக மட்டும்தான் இப்போது வரைக்கும் கூட்டணி அப்படிங்கிறத கட்டம் வச்சிருக்காங்க. அதுக்குள்ளேயே நிறைய அதிர்ப்புகள், அந்த கூட்டணியா என்ன ஆட்சிங்கிறது அப்பப்போ ஒரு சில சர்ச்சை பேச்சுகள் அப்படிங்கிறது நேற்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கிளாரிஃபை பண்ணிட்ட பிறகு இனிமேல் இந்த கொளுத்தி போடவே கூடாது, சும்மா புஸ்வான மாதிரி போட்டுட்டு இருக்கக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, இந்த கூட்டணி இன்டாக்ட் போக்குவரத்துலாம் மக்களினுடைய மனநிலையோடு ஒத்து போகும்போது ஒர்க் அவுட் ஆகும். உதாரணமாக 96ல் ஜெயலலிதா பேரில் பெரிய அதிருப்தி இருந்தது மக்கள்கிட்ட. அந்த நேரத்தில் நடிகர் ரஜினிகாந்த் வாய்ஸ் கொடுத்தாரு, ஆண்டவனாலேயே காப்பாற்ற முடியாது, திரும்ப ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தான்னு. ஒர்க் அவுட் ஆச்சு, 4 சீட்டு கூட ஜெயிக்கலை. ஆனால் 98 எம்பி எலெக்ஷனில் கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட் அத்வானி வரும்போது, அந்த பாம் பிளாஸ்டும் போது இதே ரஜினிகாந்த் என்ன சொன்னார், முஸ்லீம்ஸ் தெரிஞ்சே குண்டு வைப்பாங்களா, அவங்க பேரில் பழி வரும்னு தெரியாதா, ஆகையால் அவங்க குண்டு வச்சிருக்க மாட்டாங்கன்னா மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா? மக்களோட உணர்வுகளோடு ஒன்றும் போது தான் இந்த கூட்டணி மகாத்மியெல்லாம். 1980ல் எம்ஜிஆர் ஆட்சியை கலைச்சிட்டு கருணாநிதியும் காங்கிரஸும் ஆளுக்கு 117 கூட்டணி ஆட்சின்னு சொல்லி எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணாங்க, ஜெயிச்சாங்களா? சரி, ஓகே. அப்போ மக்கள் அதிருப்தின்னு ஒன்று வந்ததுன்னா அது எவ்வளவு பெரிய கூட்டணியா இருந்தாலும் அது மக்கள் மத்தியில எடுபடாது, அடிச்சு துவைக்கும். ஓகே, அப்படின்னு சொல்லுங்க. 7ஆம் தேதி ஒரு சுற்றுப்பயணத்தை தொடங்கி 27ஆம் தேதி முதற்கட்ட சுற்றுப்பயணத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோவையில் ஆரம்பிச்சு தந்தை மாவட்டத்தில் பல்வேறு மாவட்டங்களுடைய சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்கிறாரு. இந்த சுற்றுப்பயணம் எந்த அளவுக்கு கை கொடுக்கும் நினைக்கிறீங்க, ஒரு எலெக்ஷனுக்கோ இல்லை இந்த கூட்டணிக்கு மகா கூட்டணி கட்டமைக்கிறதுக்கோ? தமிழ்நாட்டுக்கு ஒரு புதுமையான சொல் ரோட் ஷோ, ஒரு புதுமையான சொல். நம்ம பிரதமர் மோடி மக்களவை தேர்தலில் சொன்னார், அதுதான் பூதம் சங்கி. அந்த சங்கி வழியில் முதலமைச்சர் ரோட் ஷோ நடத்தினார். நாம் கூட 200 ரூபாய் உடன்பிறப்புகள்லாம் 11 கிலோமீட்டர் நடந்து போனார். எங்கேயாவது காட்டுங்கப்பா, கும்பல் இருக்கிறதுல இடந்து இங்கேருந்து அங்கே நடந்துட்டு காரில் ஏறி அடுத்த கும்பலுக்கு போனார். ஆனால் ரோட் ஷோ அது எந்த அளவுக்கு திமுகவுக்கு உதவிகரமாக இருக்கும், அது எந்த அளவுக்கு திமுகவுக்கு உதவிகரமாக இருக்குமோ அதை விட ஒரு படி மேலேயே இவருடைய பயணம் உதவிகரமாக இருக்கும். வெறுப்பில் இருக்கிற மக்களை இவர் பார்க்க போகிறாரு, ஆதரவாக இருக்கிறவங்க கூட அவர் போயிட்டுருக்காரு, அவர் கட்சிக்காரங்க கூட. நீங்கள் அவர் போன நானும் பார்த்தேன், எங்கே மக்கள் நிற்கிறாங்க, எங்கே பொதுமக்கள் யாரும் கட்சி கொடியை வச்சுக்கிட்டு நிற்க மாட்டான். நீங்களும் நானும் ரோட்டில் போய் நிற்கிறோம். இந்த பக்கம் தான் ஏர்போர்ட்டுக்கு ஸ்டாலினும் போயாகணும், இந்த பக்கம் தான் ஏர்போர்ட்டுக்கு எடப்பாடி பழனிசாமியும் போயாகணும். நாம் போய் திமுக அதிமுக கொடியை வச்சுட்டு தான் நிற்போம். சுற்றி நிற்கிறவங்க முழுக்க ஒன்று திமுக கொடியை வச்சுருக்கான், இல்லாட்டி விசிகா கொடியை வச்சுருக்கா, கூட்டணி கட்சி கொடியை வச்சுட்டு தான் நிற்கிறான். ஆகையால் அரசியல் தலைவர்கள் இது மாதிரி பண்ணுற ஷோ எல்லாம் என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்க்கஸ், யார் பண்ணாலும். ஆனால்
அது தேவை. நீங்கள் இந்த நாட்டு மக்கள் வந்து கழக்குத்தாடி மேலே ஏறி நின்று டான்ஸ் ஆடினா தான் கை தட்டுவான். சும்மா வீட்டில் உட்காந்துருந்தா வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டான். ஆதரவு தேடி போகிறாரு. அந்த ஆதரவு தேடி போகிறதுனுடைய பலன் என்னங்கிறத வந்து நீங்கள் அடுத்த மே மாதம் ஓட்டு போடும்போது தான் தெரியும். கூட்டணி கட்டமைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? யார் வருவாங்க? எனக்கு புரியல, யார் வரணும்னு நீங்கள் விரும்புறீங்க? தயவு பண்ணி அதை சொல்லுங்களேன். நான் எனக்கு புரிஞ்ச இவங்க 2 பேர் போதுமா? அதிமுக பாஜக மட்டும் போதும், நிறைவு. நான் ஒரு சின்ன கால்குலேஷன் சொல்கிறேன். திமுக இத்தனை கட்சி கூட்டணி இருக்கு. இன்னைக்கு பிஜேபி அதிமுக கூட்டணி போன எம்பி எலெக்ஷனில் வாங்கின ஓட்டை அப்படியே சிந்தாமல் சேராமல் வாங்கினா போகிறோம். 2 பேரும் சேர்ந்து ஒரு 39% இருக்கு. இந்த ஆட்சி வராதுன்னு நினைக்கிற பொதுமக்கள் இருக்கான்ல, இந்த பொதுமக்களுடைய ஓட்டு ஒரு 2% வந்தால் கூட 40% இவங்க கையில் இருக்கு. மீதி இருக்கிறது 60%. இந்த 60% சீமான் ஒரு பக்கம் பிச்சுக்கிறான். அவர் ஒரு 8-10% வச்சுக்கோ, மீதி 50. இந்த 50 தான் விஜயம் எடுத்துக்க போறாப்புல. விஜயை வந்து ஏதோ நம்பி களத்தில் இறக்கி விட்டாங்க. பூமராங் மாதிரி திமுகக்கு எதிராகவே அவர் பண்ண போறாரான்னு தெரியாது. மீதி 50%ல் விஜய் எத்தனை பர்சன்ட், திமுக கூட்டணி எத்தனை பர்சன்ட் பார்த்துங்க. அதில் பார்த்தா ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வந்து இன்டாக்டாக இருக்குது. 40% அவங்க தான் ஆட்சியை பிடிப்பாங்க. இப்போ பாஜக கூட்டணியில் நீங்கள் சொல்கிற மாதிரி கடந்த தேர்தலில் வந்து ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரத்தில் கிளம்பிறங்கியிருந்தாரு. ஆனால் இப்போ வரைக்கும் ஓபிஎஸ் என்ன நிலையில் இருக்காருன்னே தெரியல. என்டிஏ இருக்காங்கன்றாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அவருக்கு ஒரு அங்கீகாரமோ இல்லை இருக்காங்க எந்த உறுதிப்படுத்தலுமே இல்லை. அப்போ ஓபிஎஸ் என்ன ஆவார்? டிடிவி தினகரன் இருக்கேங்கிறாரு. ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க உறுதிப்படுத்தலை. அப்போ அவங்களாம் என்ன ஆவாங்க? இப்போ அவங்க 24ல் என்டிஏல இருந்தவங்க, பாமகவாக இருக்கட்டும், ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், டிடிவி தினகரனாக இருக்கட்டும், அவங்களாம் இப்போ வரைக்கும் இருக்கேன் இல்லை என்ன செய்ய போகிறாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அவங்கள பற்றி அதிமுக எதுக்கு கவலைப்பட போகுது? நீங்கள் வந்து நீங்க சொல்ற 39%ல இவங்களோடதும் இருக்கு. எங்க இருக்கு? அந்த தேனி பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தினகரன் வாங்கின ஓட்டும் ராம்நாட்ல வந்து ஓபிஎஸ் தருமபுரியில வந்து சௌமியா ஓட்டும் இருக்கு. அந்த ஓட்டு அவங்களுடைய தனிப்பட்ட ஓட்டு இல்ல, அதுல பிஜேபி ஓட்டும் இருக்குல்ல. நீங்க அதுல பிஜேபி ஓட்டு இருக்குல்ல. 100 ஓட்டு ஓபிஎஸ் வாங்கியிருந்தா 50 ஓட்டு அவரு தான் இருக்கலாம், 50 ஓட்டு பிஜேபி ஓட்டு இருக்குல்ல. பாதி பிஜேபி ஓட்டு. பின்ன நீங்க என்னங்க விளையாடுறீங்க? நீங்க பிஜேபியை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. தென்காசியில பிஜேபி 2வது இடம். ஜான் பாண்டியன் எவ்வளவு ஓட்டு வாங்கினா? பிஜேபி ஓட்டு தானே. அவர் தனிப்பட்ட செல்வாக்குல நினைக்கிறீங்களா ஜான் பாண்டியனுக்கு? எங்க தனிப்பட்ட செல்வாக்குல வந்து பாராளுமன்ற எலெக்ஷன்ல வந்து ஒரு தொகுதியில் ஜெயிக்கிறதுங்கிறது முத்துராமலிங்க தேவரோட போயிடுச்சு. அவர் வந்து எம்பிக்குன்னார், எம்எல்ஏக்குன்னார், 2லையும் ஜெயிச்சார். மற்றபடி அக்கேஷ்னலாக தனிப்பட்ட செல்வாக்கில் ஜெயிப்பாங்க. பட் இப்போ தினகரனும் ஓபிஎஸும் ஜெயிக்கலை. உதாரணமாக வந்து 1971 நினைக்கிறேன், திமுகவில் வந்து பேராவூரணியில் சீட்டு கொடுக்கலன்னு குழச்சல்லையான்னு ஒருத்தர், அவர் தான் முதல்ல வந்து தேவருக்கு அடுத்து வந்து இந்த ஜாதி ஓட்டை கன்சாலிடேட் பண்ணார். முத்திரையர் ஓட்டை சுயேட்சையாக நின்று ஜெயிச்சார் குழச்சல்லையா. அதுக்கு அடுத்து இங்கே வந்து 80ல் தாரமங்கலம், இப்போ தொகுதியே இல்லை, செம்மலைன்னு அதிமுக இருக்கார். எம்ஜிஆர் சீட்டு கொடுக்கலன்னு அவர் அங்கே சுயேட்சையாக நின்னார். வன்னியர் ஓட்டை அவர் தான் முதல்ல கன்சாலிடேட் பண்ணுறாரு. பண்ணி அவர் ஜெயிச்சாரு விமானம் சின்னத்துல. இது மாதிரி 1-2 இருக்கே தவிர நான் சொல்லி முடிக்கல. அவங்க 2 பேரும் அவங்களுடைய சுய செல்வாக்கால் எம்எல்ஏ ஆயிட்டாங்க. தொடர்ந்து 2 பேருமே வந்து அதிமுகவில் தான் இதானாங்க, சரண்டர் ஆனாங்க. தனியாக அவங்களால பண்ண முடியாது. ஏதோ ஒரு ஒன் டைம், அதெல்லாம் வந்து ஒன் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி ஒரு தடவை நடக்கும், தொடர்ந்து நடக்காது. இல்ல ஆனா இவங்க எல்லாருக்கும் பின்னாடி ஒரு சமூக வாக்குகள் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வேணாமா? சமூகமா அப்படி சமூக வாக்குகள் இருக்குன்னு சொன்னா திமுக இன்னைக்கு ஆட்சியில் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க திமுகவை லீட் பண்றவுடைய அவங்க குடும்பத்தினுடைய சமூகம் தான் இந்த நாட்டில் பெரும்பான்மையா இருக்கா? அங்க நிறுத்தக்கூடிய எம்எல்ஏக்கள் அது அதிமுகலையும் அப்படித்தானே நிறுத்தக்கூடிய எம்எல்ஏக்கள். இவங்க மட்டும் என்ன, உங்க கும்பகோணத்துல வந்து ராமநாதன் ஐயர் தான் நிறுத்துறாங்க. அப்புறம் கும்பகோணத்துல யாரங்க நிறுத்துறாங்க? அதிமுகல. நீங்க இந்த சமூக வாக்குகள்ங்கிறதுலாம் வந்து பம்மாத்து வேலை. ஓபிஎஸ் உடைய ஆதரவுலாம் வேண்டாம் அதிமுக பாஜக எதுக்குங்க? எங்க நீங்க வந்து இன்னைக்கு புதுசா கேட்குற மாதிரி கேட்குறீங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வந்து 2017 வந்து தினகரன் தனியாக போய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே வந்து 2000 ரூபாய் 1000 ரூபாய் ஏதோ டோக்கன் கொடுத்து ஜெயிச்சாரு. திமுக காரங்களே அவருக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அதிமுக ஒழிக்கணுங்கிறதுக்காக திமுகவே தினகரனுக்கு ஓட்டு போட்டுது. ஆனா இப்போ வரைக்கும் சொல்றாங்க 21ல் டிடிவி தினகரன் ஒருவேளை இருந்திருந்தா அதிமுக ஆட்சிக்கு வந்திருக்கலாம்னு அமித்ஷா அப்பவே சொன்னாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி தான் கேட்கலன்னு. அப்படி நம்ம விடக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் நமக்கு வந்து ஓட்டு தானே. உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. ஐபிசி தமிழ் ஆரம்பிச்ச அன்னைக்கு நான் உங்க ஆஃபீஸ்க்கு வந்திருந்தேன், நீங்க எல்லாம் வேலைக்கே சேர்ந்துருக்க முடியாது. அப்படி நான் சொல்லலாம்ல.
சும்மா அள்ளி விட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதானே. நீங்கள் 2021 அமமுக தமிழ்நாடு முழுக்க வாங்கின ஓட்டையும் நீங்கள் அதிமுக கூட்டணி 75 சீட் ஜெயிச்சது, 75 சீட் ஜெயிச்சது. கூட வந்து ஒரு 20 சீட் ஸ்பாயில் ஆயிருக்கு அவனால். யாரால? தினகரனால. 75-20 என்ன? அப்பயுமே அந்த 20ங்கிறது 95 வந்திருக்கும் சார். 20 சேர்த்தோம்னா நீங்க 95 வந்தாலும் எதிர்கட்சி தானுங்க. நீங்க 60 வந்தாலும் எதிர்கட்சி தானுங்க. ஆனா திமுக மாதிரி 23 வாங்கி எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்லாம போல இல்ல அதிமுக. நீங்க அவ்வளவு பெரிய திமுகவை உயர்த்தி சொல்றீங்களே. ஜெயலலிதா கூட விஜயகாந்த் சேர்ந்த உடனே விஜயகாந்த் வந்து பிரதான எதிர்கட்சி தலைவரானாரு. கருணாநிதி வந்து 3வது இடத்துக்கு தானே போனாரு. அப்ப அந்த தோல்வியெல்லாம் சொல்ல மாட்டீங்க. இப்ப ஏதோ 3 தோல்வி 4 தோல்வி. வெற்றி தோல்விங்கிறது வந்து அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய அரித்மேட்டிக் கால்குலேஷனில் வர்ற தேர்தலில் நிச்சயமாக அதிமுக பிஜேபி கூட்டணி ஜெயிக்கும். நேற்று வந்து எடப்பாடியார் தெளிவாக சொல்லிட்டாரு தனி ஆட்சின்னு. அந்த ஆட்சி அமையும். இன்னைக்கு கடைசியாக ஒன்று சொல்லிடுறேன். இப்போ இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் பல பேர் நாங்கள் சென்ட்ரல் சர்வீஸ்க்கு போகிறோம், எங்களை ரிலீவ் பண்ணுங்கன்னு எழுதி கொடுத்துருக்காங்க சிஎஸ்ட. பல மூத்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். என்ன காரணம்னா, இந்த 4 வருஷம் இவங்க கூட இருந்து இவங்க பண்ண தப்புகளுக்கு துணை போயிட்டோம், இவங்க கூட சேர்ந்து நாமளும் ஜெயிலுக்கு போக முடியாது, அவங்க வந்து 10,000 கோடி சாப்பிட்ருக்காங்க, நாம் அதில் கையை கூட நினைக்கல, எங்களை விட்டுறா நான் டெல்லிக்கு போகிறேன்னு எழுதி கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக்ரட்டரியேட் பக்கம் போனீங்கன்னா முருகானந்தம் தானே யாருங்க சீஃப் செக்ரட்டரி, அவர்கிட்ட போய் கேளுங்க எத்தனை பேர் வந்து லெட்டர் எழுதி கொடுத்துருக்காங்க நாங்கள் சென்ட்ரல் சர்வீஸுக்கு போகிறோம்னு. ஜனவரிக்கு முன்னாடி எங்களை ரிலீவ் பண்ணுன்னு கேட்டிருக்காங்க. எலெக்ஷன் முடியறதுக்கு முன்னாடியே போகிறேன்னு. நீங்கள் வந்து அஃபீஷியல் ஹிப்போக்ரஸிங்கிறது பெருசு. அவங்க நினச்சிட்டாங்க இந்த ஆட்சி திரும்ப வராதுன்னு. மக்களுடைய வந்து பல்ஸை வந்து அவங்க தான் பிடிச்சி பார்க்குறவங்க. அவங்க பிடிச்சி பார்த்துட்டாங்க இந்த ஆட்சி வரவே வராது. நீங்களாம் நினைக்கிற மாதிரி ஒரு விஜய் வருவார் அல்ல சீமான் வருவார் அப்படிங்கிற நினைப்புகளுக்கு யாரும் தடை போட முடியாது. அரித்மேட்டிக் கால்குலேஷன் ஆன் த டேபிள். பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்து இன்டாக்டாக இருக்குது. அதுக்கு யார் வருவாங்கன்னா வந்தவங்களுக்கு லாபம், வரலன்னா அவங்களுக்கு தான் நஷ்டம். நீங்கள் மூழ்கிற கப்பல்லேருந்து அவன் எட்டி குச்சி எப்படியாவது கட்டையை பிடிச்சிட்டு வெளியேறலான்னு நினச்சி வந்தானே உண்டு. இல்லை நாங்கள் திமுக கப்பல்லே இருந்து கடலில் மூழ்கிறோன்னா மூழ்கிட்டு போகிறாங்க, யாருக்கு நஷ்டம்? நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குதா அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். இவ்வளோ நேரம் முன்னாடி கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில். அப்போ கூட இதெல்லாம் நடக்கும்னு நம்புறோம்னு சொல்ல வரல பாருங்க. அந்த பெண் பயம் பேச பேச வந்துகிட்டே இருக்கு. அது கண்ணுல வருது. திமுக பேசினாலும் அதுதான் நடக்குதான். திமுக கண்ணுல பெண்ணை பார்த்து பயம் தெரியுது. திமுகவும் மீண்டும் ஆட்சிக்கு வராங்களாங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். அதிமுகவுக்கும் அதுதான் மக்கள் கையில் இறுதி தீர்ப்பு. மக்கள் தான், மக்களின் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அன்னைக்கு அண்ணா சொல்லி இருக்காரு. அதை யாரும் மாத்தி எழுத முடியாது. நிச்சயமா என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்கிறத பார்ப்போம். இதோட நம்மளுடைய கேள்விகளுக்கு நேர்த்தியான தெளிவான பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி சார். ரொம்ப நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். PM Film International VV அருண்குமார் தயாரிப்பில் கோயிலி ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.